Hello friends, welcome to Fluent Hindi YouTube channel. இன்னைக்கு நம்ம verbs வினைச்சொற்கள்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வினைச்சொற்கள்னா என்னன்னா சாப்பிடுவது, குடிப்பது, விளையாடுவது, பேசுவது, நடப்பது, பார்ப்பது இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் தான் வினைச்சொற்கள். இந்த வார்த்தைகள் நமக்கு எதுக்கு பயன்படும்னா நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் இந்த மாதிரிப்பட்ட வாக்கியங்கள் நம்ம பேசணும். இப்படி பேசினா தான் நம்மளால் ஹிந்தி பேச முடியும். இந்த வார்த்தைகள்லாம் பேசணும்னா நமக்கு இந்த வார்த்தைகள் ஹிந்தியில் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். இந்த வார்த்தைகள் படித்தாதான் நம்மளால் நிகழ்காலத்தையும் கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி பேச முடியும். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா சாப்பிடுகிறான், சாப்பிடுறான், சாப்பிட போகிறான் எப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் ஹிந்தியில் நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் வாக்கியங்கள் அமைச்சு பேச முடியும். ஃபஸ்ட் அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்ரை, அழுவது. அழுவதுனா ஹிந்தியில் ரோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து த்ரோ, த்ரோனா எறிவது. எறிவதுனா ஒரு பொருளை தூக்கி வீசுறது, எறிவது அப்படின்னா ஹிந்தியில் ஃபைங்க் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரெட், பரப்புவது அப்படின்னா ஹிந்தியில் ஃபைல் அப்படின்னு சொல்லணும். ஒரு விஷயத்தை பரப்புறது ஃபைல்னு சொல்லணும். பாத், குளிப்பதுனா நஹா அப்படின்னு சொல்லணும். ஸ்விம், நீந்துவது அப்படின்னா தயிர் அப்படின்னு சொல்லணும். ஃபால், விழுவது, கீழே விழுறது அப்படின்னா கிர் அப்படின்னு சொல்லணும். சென்ட், அனுப்புவது, ஒருத்தவங்களை அனுப்புறது அப்படின்னா பேஜ் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன். அழுவதுனா ரோ, எறிவதுனா ஃபைங்க், பரப்புவதுனா ஃபைல், குளிப்பதுனா நஹா, நீந்துவதுனா தயிர், விழுவதுனா கிர், அனுப்புவதுனா பேஜ். அடுத்து டிரைவ், ஓட்டுவதுனா சலா. ஏர்ன், சம்பாதிப்பதுனா கமா. ஃபியர், பயப்படுவது, ஒரு விஷயத்துக்கு பயப்படுறதுனா தர்னா. டர்னா. ஃபைட், சண்டையிடுவதுனா லட். லட். லியான், கற்றுக்கொள்வது, ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிறது சீக். அதுவே இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது டீச் அப்படின்னா சிக்கா. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கற்றுக்கொள்வதுனா சீக், டீச் பண்ணுறது கற்றுக் கொடுப்பதுனா சிக்கா. மறுபடியும் சொல்கிறேன். டிரைவ், ஓட்டுவதுனா சலா. ஏர்ன், சம்பாதிக்கிறதுனா கமா. ஃபியர், பயப்படுறதுனா தர்னா. ஃபைட், சண்டையிடுவதுனா லட். லேர்ன், கற்றுக்கொள்வதுனா சீக். டீச், கற்றுக் கொடுப்பதுனா சிக்கா. அடுத்து ஓப்பன், திறப்பதுனா கோல். திறப்பதுனா கோல். க்ளோஸ், மூடுவதுனா பந்துக்கர். மூடுறதுனா பந்துக்கர்னு சொல்லணும். ஸ்லீப், தூங்குறதுனா சோ. தூங்குவதுனா சோ. திங்க், ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதுனா சோச். டான்ஸ் ஆடுவதுனா நாச். கிட்டத்தட்ட எல்லா வார்த்தைகளும் கொஞ்சம் ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டான்ஸ் ஆடுறதுனா நாச். லாஃப், சிரிப்பதுனா ஹாஸ். நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மணிக்கு ஹேஸ்னு சொல்லக்கூடாது, ஹாஸ். மறுபடியும் சொல்கிறேன். திறப்பதுனா கோல், மூடுவதுனா பந்துக்கர், தூங்குவது அப்படின்னா சோ, சிந்திப்பது அப்படின்னா சோச், ஆடுவது அப்படின்னா நாச், சிரிப்பது அப்படின்னா ஹாஸ். அடுத்து ட்ரிங்க், குடிப்பது அப்படின்னா பி. இது முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ட்ரிங்க், குடிப்பதுனா பி. சிட், உட்காருவது அப்படின்னா பிட். கெட் அப், எழுந்திருப்பது அப்படின்னா உட். ப்ளே, விளையாடுவதுனா கேள். இதுக்கு முன்னாடி ஓப்பன், திறப்பதுனா கோல்னு பார்த்தோம். இது ப்ளே, விளையாடுவதுனா கேள். ஸ்பீக், பேசு அப்படின்னா போல். சே, சொல்வதுனா கா பத்தா. 2 வார்த்தையும் உண்டு. மறுபடியும் சொல்கிறேன். ட்ரிங்க், குடிப்பதுனா பி. உட்காருவதுனா பிட். எழுந்திருப்பதுனா உட். ப்ளே, விளையாடுவதுனா கேள். ஸ்பீக், பேசு அப்படின்னா போல். சே, சொல்வது, ஒரு விஷயத்த சொல்கிறதுனா கா பத்தா. இப்படி கேட்டிருப்பீங்க, கியா பாத் கரோ, என்ன சொல்கிற, அதான் பத்தா. அடுத்து கீப், வைப்பது, ஒரு இடத்துல வைப்பது அப்படின்னா ரக். புட், போடுவது, கீழே போடுறது, போடுவது அப்படின்னா தால். பை, வாங்குவதுனா கரத். செல், விற்பதுனா பெச். சிங், பாடுவதுனா கா. ஸ்டாப்,
நிறுத்துவதுனா ருக். மறுபடியும் சொல்கிறேன். கீப் வைப்பதுனா ரக், புட் போடுவதுனா தால், பை வாங்குவதுனா கரத், செல் விற்பதுனா பெச், சிங்க் பாடுவதுனா கா, ஸ்டாப் நிறுத்துவதுனா ருக். அடுத்து ஹியர் கேட்பது, காது கொடுத்து ஒரு விஷயத்தை கேட்பதுனா சுன். ஆஸ்க் கேட்பது, இது ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறது பூச். கேட்பதில் 3 மீனிங் இருக்குது. அதில் முதல் மீனிங் என்னென்னா ஹியர், காது கொடுத்து ஒரு விஷயத்தை கேட்குறதும் கேட்பது தான், அது சுன். இன்னொரு ஆஸ்க் கேட்பது, இது என்னென்னா நம்ம வாயால் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கிட்ட கேட்பது, அது பூச். இன்னொன்று என்னென்னா ஆஸ்க் கேட்பது, அதுவுமே ஒருத்தவங்கள்ட்ட கேட்பதுன்னா ஒரு பொருட்கள் பற்றி, இந்த பொருளை கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்போம்ல, அதுனா மாங்க். அந்த வேர்டுக்கு வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு அந்த வார்த்தையை நம்ம மாற்றி பேசணும். கேட்பதுனா சுன், ஆஸ்க் கேட்பதுனா பூச், பொருட்கள் கேட்பதுனா மாங்க், வாக் நடப்பதுனா சல், ரன் ஓடுவதுனா தவுத், லிவ் இருப்பது அல்லைனா வாழ்வதுனா ரஹு. போனதில் வைப்பதுனா ரக்குன்னு பார்த்தோம். இங்கே லிவ் இருப்பது அல்லைனா வாழ்வது, ஒரு இடத்துல இருக்கிறது அல்லைனா ஒரு இடத்துல வாழ்கிறத ரஹ் அப்படின்னு சொல்லணும். இங்கே 3 கேட்பது இருக்குது. அந்த 3 கேட்பதில் ஹியர் கேட்பதுனா சுன், ஆஸ்க் கேட்பதுனா பூச், ஒரு பொருளை கேட்குறது அந்த மாங்க், நடப்பதுனா சல், ஓடுவதுனா தவுத், இருப்பது வாழ்வதுனா ரஹ். அடுத்து கேட்ச் பிடிப்பது அப்படின்னா பக்கது, லிவ் விடுவது, அந்த ஒரு விஷயத்தை விடுறதுனா சோடு, கால் அழைப்பது, ஒருத்தவங்களை கூப்பிட்றதா இருந்தால் புலா, பிரேக் உடைப்பது, ஒரு விஷயத்தை உடைப்பதாக இருந்தால் தோடு, கட் வெட்டுவது அப்படின்னா கட், ஹிந்திலேயும் கட் தான், இது கட் அது காட். வெயிட்னா இன்தசார் கர், வெயிட்னா காத்திருப்பதுக்கு இன்தசார் கர் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன். காத்திருப்பதுனா இன்தசார் கர், பிடிப்பதுனா பக்கட், விடுவதுனா சோடு, அழைப்பதுனா புலா, உடைப்பதுனா தோடு, வெட்டுவதுனா கட். காத்திருப்பதுனா இன்தசார் கர். அடுத்து இது கொஞ்சம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச வார்த்தைகள். இவ்வளோ நேரம் பார்த்தது கொஞ்சம் புதுசான வார்த்தைகள். இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள். என்னென்னா கம் வருவது, வானா ஆ, கோ போவது, போனா ஜா, டூ செய்வதுனா கர், ரீட் படிப்பதுனா பட், ரைட் எழுதுவதுனா லிக், டேக் எடுப்பதுனா லே. வானா ஆ, போனா ஜா, செய்வதுனா கர், படிப்பதுனா பட், எழுதுவதுனா லிக், எடுப்பதுனா லே. அடுத்து கிவ் கொடுப்பதுனா டே, எடுப்பதுனா லே, கொடுப்பதுனா டே. அடுத்து பிரிங் கொண்டு வருவதுனா லா, கொண்டு வருவதுனா லா. சி பார்ப்பது அப்படின்னா தேக், ஷோ காண்பிப்பதுனா திக்கா, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு தேக்குன்னு சொல்லணும். அதுவே ஒருத்தவங்க காணிக்கிற விஷயத்தை நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை காணிக்கிறது நம்ம பார்ப்போம்ல, அந்த காண்பிப்பது திக்கா. ஈட் சாப்பிடுவதுனா கா. மறுபடியும் சொல்கிறேன். கொடுப்பதுனா டே, கொண்டு வருவது பிரிங்னா லா, பார்ப்பதுனா தேக், காண்பிப்பதுனா திக்கா, சாப்பிடுவதுனா கா. அடுத்து ஃப்ளை பறப்பதுனா உட். அப்போ தான் கெட்டப் எழுந்திருப்பதுனா உற்றுன்னு பார்த்தோம். இங்கே ஃப்ளை பறப்பதுனா உட்டு. ரோம் சுற்றுவது, அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றுவதை கூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுவதுனா கூம். கவுண்ட் எண்ணுவது, எண்ணுதல்னா கின். வியர் உடுப்பதுனா பஹான். ரிமூவ் வெளியேற்றுவதுனா நிக்கல், நிக்கல்னா எடுத்து விடுவதுன்னு அர்த்தம். திருப்பியும் சொல்கிறேன். ஃப்ளை பறப்பதுனா உட், ரோம் சுற்றுவதுனா கூம், கவுண்ட் எண்ணுவதுனா கின், வியர் உடுப்பது ஆடை உடுத்துவது அப்படின்னா பஹான், ரிமூவ் வெளியேற்றுவதுனா நிக்கல். அடுத்து சேஞ்ச் மாறுதல், மாறுவது அப்படின்னா பதல், அண்டர்ஸ்டாண்ட் புரிவது அப்படின்னா சமஜ் அல்ல புரிதல்னா சமஜ், ஸ்விட்ச் ஆன் இயக்குவது அப்படின்னா சாலுக்கர், மீட் சந்திப்பதுனா மில், கிளிம்ப் ஏறுவது அப்படின்னா சாடு, கெட் டவுன்
இறங்குவதுனா உதர். ஏறுவதுனா சாட், இறங்குவதுனா உத்தர். மறுபடியும் சொல்கிறேன். சேஞ்ச் மாறுவதுனா பத்தல், புரிவதுனா சமஜ், இயக்குவதுனா சாலுகர், சந்திப்பதுனா மில், ஏறுவதுனா சாட், இறங்குவதுனா உத்தர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச வார்த்தைகளும் கொஞ்சம் தெரியாத புது வார்த்தைகளும் வினைச்சொற்கள் பற்றி பார்த்துருக்கோம். இதில் தெரியாத வார்த்தைகளை கொஞ்சம் ரிப்பீட்டடாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸில் எப்படி இதை யூஸ் பண்ணி நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலத்தை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் ரிப்பீட்டடாக மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க.